ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் நாம் வெர்னியர் கலிப்பரை பற்றி முழுமையாக பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் மைக்ரோமீட்டரை பயன்படுத்தி எவ்வாறு நாம் ஒரு அளவுகளை பெறன்னு சொல்லி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ பார்க்க போகிறது மைக்ரோமீட்டரை பற்றி. இது எதற்காக பயன்படுத்தப்படுது என்றால், வெர்னியர் கலிப்பரால் அளக்கும் அளவை விடவும் மிகவும் துல்லியமான அளவுகளை அளப்பதற்கு பயன்படுத்தப்படுகின்றது. உதாரணத்திற்கு இந்த மைக்ரோமீட்டரால் நாம் குறைஞ்ச அளவாக 0.01 மில்லிமீட்டர் வரையான அளவுகளை மிகவும் துல்லியமாக அளக்க முடியும். மைக்ரோமீட்டரில் பிரதானமாக 2 டைப் இருக்கு. ஒன்று அனலாக் மைக்ரோமீட்டர், மற்றது டிஜிட்டல் மைக்ரோமீட்டர். இந்த மைக்ரோமீட்டரில் நம்ம 3 விதமான அளவுகளை அளக்க முடியும். ஒன்று இன்சைட் மைக்ரோமீட்டர், இது உள்விட்டத்தை மிகவும் துல்லியமாக அளக்க முடியும். அடுத்தது அவுட்சைட் மைக்ரோமீட்டர், வெளிவிட்டத்தை இதால் அளக்க முடியும். அடுத்தது டெப்த் மைக்ரோமீட்டர், இதால் ஆழத்தை மிகவும் துல்லியமாக அளக்க முடியும். இப்போ நம்ம தயார் பண்ணி வச்சிருக்கிறது வெளிவிட்டத்தை அளக்கக்கூடிய அவுட்சைட் மைக்ரோமீட்டர். இதில் பல வகையான அளவுகளை நாம் இங்கே எடுத்து வச்சிருக்கோம். இந்த மைக்ரோமீட்டரை பயன்படுத்தி 0 மில்லிமீட்டர் தொடக்கம் 25 மில்லிமீட்டர் வரையான அளவுகளை அளக்க முடியும். இந்த மைக்ரோமீட்டரை பயன்படுத்தி 25 மில்லிமீட்டர் தொடக்கம் 50 மில்லிமீட்டர் வரையான அளவுகளை அளக்க முடியும். இதன் மூலம் 50 மில்லிமீட்டர் தொடக்கம் 75 மில்லிமீட்டர் வரையான அளவுகளை அளக்க முடியும். இதன் மூலம் 75 மில்லிமீட்டர் தொடக்கம் 100 மில்லிமீட்டர் வரையான அளவுகளை அளக்க முடியும். இதன் மூலம் 100 மில்லிமீட்டர் தொடக்கம் 125 மில்லிமீட்டர் வரையான அளவுகளை அளக்க முடியும். இதன் மூலம் 125 மில்லிமீட்டர் தொடக்கம் 150 மில்லிமீட்டர் வரையான அளவுகளை அளக்க முடியும். அடுத்ததாக நாம் வெளிவிட்டம் அளக்கக்கூடிய மைக்ரோமீட்டரில் இருக்கிற பிரதானமான பாகங்கள் என்னென்னு பார்ப்போம். இந்த 2 முனைகளை செல்வது மெஷரிங் ஃபேஸ் என்று சொல்லப்படும். இந்த முனையை செல்வது என்வீல் என்று சொல்லப்படும். இந்த பகுதியை ஸ்பிண்டில் என்று சொல்லப்படும். இதுதான் இந்த மைக்ரோமீட்டரை லோக். நம்ம அளக்கும் போது இதை அன்லாக் பண்ணி வைத்து விட்டு சரியான அளவை பெற்றவுடன் இதை லொக் பண்ணி வச்சுட்டு தான் நம்மளோட அளவுகள் எவ்வளவு இருக்கின்ற நாம் செக் பண்ணி பார்க்கணும். இந்த பகுதியை இதை செல்வது ஃப்ரேம் என்று, இதை சிலிண்டர் என்று சொல்லப்படும். இந்த பகுதியில் பேர் ரீடிங் லைன். இந்த பகுதியை தான் திம்பிள் என்று சொல்லப்படும். இந்த பகுதியில் பேர் ரெட் செட். இப்படியான முக்கியமான பாகங்கள் தான் இந்த வெளிவிட்டு அளக்கக்கூடிய மைக்ரோமீட்டரில் இருக்கிறது. மைக்ரோமீட்டரில் இது எதற்கு பயன்படுத்தப்படுகிறது என்றால், உதாரணத்துக்கு 50 தொடக்கம் 75 மில்லிமீட்டர் அளவான அளவுகள் அளக்கக்கூடிய ஒரு மைக்ரோமீட்டர் சரியாக 50லிருந்து 75 மில்லிமீட்டர் அளவை சரியான அளவில் தான் இது இருக்கா இப்படி செக் பண்ணி பார்க்குறதுக்கு தான் நம்ம பார்த்த அந்த மைக்ரோமீட்டரை மெஷரிங் ஃபேஸில் இந்த டூலை வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்க முடியும். அவ்வாறு பிழையாக இருந்தால் இந்த டூலை பயன்படுத்தி நம்ம சரியான அளவுக்கு அந்த மில்லிமீட்டரை அட்ஜஸ்ட் பண்ணி எடுக்க வேண்டும். இதுதான் இன்டர்னல் மைக்ரோமீட்டர். உள்விட்டத்தை அளப்பதற்கு பயன்படுத்தப்படுற மைக்ரோமீட்டர் தான் இது. இப்போ நாம் பார்க்க போகிறது இன்டர்னல் மைக்ரோமீட்டர் பிரதானமான பாகங்கள் என்னென்னு பார்ப்போம். இதில் பெயர் தான் கான்டாக்ட், இதில் பெயர் திம்பிள், இதில் பெயர் ரொட் லாக், இந்த பகுதியில் பெயர் பெர்ல் என்று சொல்லுவாங்க. இதில் பெயர் தான் கான்டாக்ட். இப்படியான பிரதானமான பாகங்கள் இந்த மைக்ரோமீட்டரில் இருக்கிறது. இப்போ நாம் மைக்ரோமீட்டரை பயன்படுத்தி ஒரு பொருளை அளந்து எவ்வாறு தியரிட்டிக்காக அதில் பெருமானத்தை நம்ம கணக்கெடுத்துக்கொள்கிறேன்னு பார்ப்போம். இதில் மைக்ரோமீட்டரில் பிரதானமாக 2 அளவிடைகள் இருக்கு.
இதை செல்ற பிரதான அளவிடை என்று, இதை செல்ற மைக்ரோ அளவிடை. இப்போ நாம் இந்த பெருமானத்தை எவ்வாறு காண்றங்கிறதுக்குரிய அந்த சூத்திரத்தையும் எழுதி ஒரு பொருளை அளந்து அதில் பெருமானத்தை காண்போம். இதுதான் மைக்ரோமீட்டரை பயன்படுத்தி ஒரு பொருளினுடைய அளவை பெறுவதற்குரிய ஃபார்முலா. முதலாவது பொருளின் அளவிடை. ஒரு மைக்ரோமீட்டரை பயன்படுத்தி நம்ம எந்த ஒரு பொருளை அளக்க போகிறோமோ அதோட மொத்த விட்டம் தான் இந்த பொருளின் அளவிடைக்கு செல்லப்படும். பிரதான அளவிடை அதோட மைக்ரோமீட்டர் அளவிடை. மைக்ரோமீட்டரின் அளவிடை என்றால் திம்பிள். நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம், அந்த மைக்ரோமீட்டர் பாகங்களை பார்த்து திம்பிள் என்று பார்த்திருப்போம். அதோட அளவிடை தான் இது. அடுத்தது இழிவு பெருமானம். இழிவு பெருமானம் என்னென்றா ஒரு மைக்ரோமீட்டரில் ஒரு மில்லி மீட்டரை 100 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கும். அந்த ஒரு மில்லிமீட்டர்ல இருந்து இந்த 100 பிரிவுகளை பிரிச்சோம்னா 0.01 மில்லிமீட்டர் வரும். அதுதான் இழிவு பெருமானம் என்று சொல்லப்படும். நம்ம அளக்கிற அளவில் இருந்து இந்த மைக்ரோமீட்டர் அளவிடை பெற்றுக்கொண்டு இந்த இழிவு பெருமானத்தோட முதல் பெருக்கணும். பெருக்கி வார விடையோட பிரதான அளவிடையை கூட்டினோம்னா வாரதுதான் ஒரு பொருளினுடைய முழு விட்டமாக காணப்படும். இதை பயன்படுத்தி நம்ம எவ்வாறு ஒரு பொருளை அளந்து அந்த பெருமானத்தை காண்றது இதை ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். இப்போ நாம் இந்த நட்டோட விட்டத்தை மைக்ரோமீட்டரை பயன்படுத்தி அளப்போம். அளக்கும்போது இந்த ஃபேஸை இந்த 2 முனையும் பக்கம் நேராக செங்குத்தாக இருக்கிற மாதிரி வைத்துக்கொள்ள வேண்டும். வச்சுக்கிட்டு நம்ம இந்த முனையை செல்கிற ரெஜெட் இந்த ரெஜெட் முனையை பயன்படுத்தி தான் டைட் பண்ணிட்டு வரணும். ஏனென்றா இந்த திம்புள் முனையை வச்சு டைட் பண்ணும்போது நம்மளோட ஹேண்ட் டைட்டுக்கு போகிறதால அளவுகள் மாறக்கூடும். ஆகவே இந்த ரெஜெட் முனையை பயன்படுத்தி திருவதன் மூலம் இது சரியான அளவு அடைந்ததும் டிக் சத்தம் கேட்கும். கேட்டுச்சென்றா சரியான அளவு இந்த மைக்ரோமீட்டர் பெற்றுக்கொண்டது என்று நம்ம கருதி கொள்ளலாம். இப்போ இந்த மைக்ரோமீட்டரில் டிக் சத்தம் கேட்டுட்டு அப்போ இது சரியான அளவை பெற்றுக்கொண்டுட்டு இதில் அளவு எத்தனை மில்லிமீட்டர் இருக்குன்னு இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இப்போ நாம் ஒரு பொருளை அளந்துட்டோம். அடுத்ததாக பிரதான அளவிடை. இதை நம்ம மைக்ரோமீட்டரில் எப்படி பார்க்குறேன்னு இப்போ பார்ப்போம். இந்த அளவை பரிசோதிப்பதற்கு முதல் இதை மறுமுனைக்கு நாம் திருப்பிக் கொள்ளணும், இந்த லொக்கை. இல்லை என்றால் சம்டைம் இதனுடைய அளவு மாறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இதுதான் மைக்ரோமீட்டர் பிரதான அளவிடை. இதில் பிரதான அளவிடை எவ்வாறு சரியாக பார்க்குறேன்டா, இந்த திம்பலோட இந்த முனை பிரதான அளவிடையோட எவ்வளத்தை சேருதுன்னு பார்க்கணும். அவ்வாறு நாம் பார்த்து வந்தால் இந்த பிரதான அளவிடையில் இது 15, 16, 17, 18 புள்ளியையும் தாண்டி இந்த திம்பல் சென்று விட்டது. ஆனால் இன்னும் 19வது புள்ளியை அடையலை. ஆகவே நாம் இந்த 19க்கு முதல் இருக்கின்ற 18வது புள்ளியைத்தான், அந்த அளவைத்தான் நாம் பிரதான அளவிடையாக கருதி கொள்ள வேண்டும். இப்போ நம்ம பிரதான அளவிடையை பெற்றுக்கொண்டுட்டோம். அதை இதில் போட்டுக்கலாம். 18 நாம் பெற்றுக்கொண்ட அளவிடை. அடுத்ததாக மைக்ரோமீட்டர் அளவிடை, திம்புலோட அளவிடை எவ்வளவு இருக்குன்னு பார்ப்போம். அடுத்ததாக மைக்ரோமீட்டர் அளவிடையை எவ்வாறு பார்க்குறேன்டா, நம்ம மெயினாக முதல் பார்க்க வேண்டியது இந்த பிரதான அளவிடையில் இருக்கிற இந்த நடுக்கோடு. இந்த நடுக்கோடு இந்த திம்புலோட மைக்ரோமீட்டர் இந்த பெருமானத்திற கோடும் சரியாக சேரணும். இந்த பிரதான அளவிடையோட நடுக்கோட்டோட இந்த மைக்ரோமீட்டர் இதில் பிரிவுகள் எது நேராக சேருதோ அதுதான் மைக்ரோ அளவிடையாக கருதப்படும். அவர் நாம் இதில் பார்த்தோம்னா இந்த பிரதான அளவிடையின் நடுக்கோட்டோட வேர்னியரோட இந்த 30 பிரிவு சரியாக சேருது. அப்போ இதோட மைக்ரோ அளவிடை 30ஆக நாம் கருதி கொள்ள வேண்டும். இப்போ நம்ம மைக்ரோ அளவிடையை பெற்றுட்டோம். பார்த்தோம் நம்ம 30 இதனுடைய மைக்ரோ அளவிடை. இதோட இந்த மைக்ரோமீட்டர் இழிவு பெருமானம் 0.01. இப்போ நம்ம இந்த 0.01ஓட 30 இருக்கணும். 18 சக 30ஓட 0.01 பெருக்கினோம்னா 0.30.
இப்போ இந்த 18ஓட 0.30 கூட்டினோம்னா 18.30 18.30 மில்லிமீட்டர். இதுதான் நம்ம அளந்த பொருளினுடைய பிரதான அளவாக காணப்படும். இவ்வாறு தான் நம்ம மைக்ரோமீட்டரை பயன்படுத்தி ஃபார்முலா மூலம் பெருமானங்களை காண்றது. இத்துடன் மைக்ரோமீட்டரின் பரிசோதனைகள் முடிவடைகின்றது.